இன்றைக்கி மாசென்ட்ரியில் ஒரு சந்தன பிள்ளை காளைக்கன்று பார்த்துடலாமுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா செவலை மயிலை கிடாரிக்கன்று பார்த்துடலாமுங்க. இன்றைக்கி விற்பனை பதிவு நாள் தேதி வந்து பார்த்திங்கன்னா 27/3/2024ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு நல்ல ஒரு மாசென்ட்ரியாக வரக்கூடிய ஹெவி சைஸில் நல்ல ஒரு சந்தன பிள்ளையில் வரக்கூடிய ஒரு 10 மாதங்களான நல்ல ஹெவி சைஸில் நந்தி சிலை மாதிரி இருக்கக்கூடிய சந்தன பிள்ளை காளைக்கன்றுங்க. அதுபோக ஒரு செவலை கிடாரிக்கன்று. நம்ம வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மயிலை கிடாரிக்கன்றுங்க. நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கிறோம், அந்த தேதியில் என்னென்ன கால்நடைகள் பதிவிட்டிருக்கிறோம், என்ன விவரங்கள் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பொறுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள், விற்பனை பதிவு வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையும் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்ட்டா நம்ம இன்றைக்கி போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நாளைக்கு போட வீடியோக்களும் நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையும் முன்னாடி வந்து நிற்குங்க. இந்த 27/3/2024 இன்றைக்கி விற்பனை பதிவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்கிறதுங்க. ஒரு 8 மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல வால் சின்னத்துலேங்க அருந்தாடையில் நேர்கொம்பாக வரக்கூடிய எல்லா சுழியிலும் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் கழிப்புச் சுழிகள் இல்லாமல் பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. 4 காம்புகள் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. சுழி சுத்தமான ஒரு 8 மாதமான மயிலை கிடாரிக்கன்றுங்க. நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது 8 மாதமான மயிலை கிடாரிக்கன்றுங்க. எல்லாமே சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல ஒரு லட்சணமான கன்றுங்க. நல்ல ஒரு வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கன்றுங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஐவர்மெண்ட் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு விட்ருக்குறோமுங்க. 2-3 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் போகும்போது இந்த முடிகள்லாம் கழிஞ்சு சுத்தமான வந்து கழுத்தில் தாடை பகுதியில் என்ன வெண்மை இருக்குதோ அந்த வெண்மையில் நல்ல ஒரு மல்லிகைப்பூ வெண்மையாட்ட வரக்கூடிய ஒரு மயிலை கிடாரி கன்று. 8 மாதமான காங்கேயம் இன மயிலை கிடாரி கன்றுங்க. நல்ல தரமான கன்றுங்க. கொம்பு தலையில் லட்சணமான கன்று. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 19,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு போய் நீங்கள் மேட்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு தரமான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய நல்ல தெளிவான ஒரு தரமான ஒரு மயிலை மாடாக வந்து சேருங்க. வாய்க்கடிசு நல்ல வாய்க்கடிசுங்க. நீங்கள் வைக்கோல், சோளத்தட்டு, அடர் தீவனம், பருத்தி கொட்டை முதல் கொண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசுலேருந்து நல்லா சாப்பிடுதுங்க. இருந்த இடத்துல எல்லாமே சின்ன வயசில் நல்லா வச்சுருந்துருக்காங்க. இந்த ஒரு மாத காலத்தில் கொஞ்சம் வறட்சி அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கவனிப்பு இல்லாமல் வந்து கொஞ்சம் இழைச்சிருச்சுங்க. கன்று நல்ல தெளிவான கன்றுங்க. நல்லா தெளிவாக வரக்கூடிய நல்ல ஒரு காங்கேயம் கன்று கிடாரி கன்றுங்க. வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான படபடப்பு ஃபோர்ஸ் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்லா அந்த புயல் வேகத்தில் இருக்கக்கூடிய சந்தன பிள்ளை காளை கன்றுங்க. இதுபோல் கன்றுகள் ரெட்டத்திமல் அமைப்பில் நல்ல நந்தி சிலை மாதிரி நல்ல ரெட்டநாடி உடம்புலைங்க, நல்ல புறமாடு ஏற்றத்தில், புறமாடு அகலத்துலேங்க, நல்ல வால் சன்னத்துலேங்க. இவ்வளோ பெரிய மாட்டுக்கு இந்த உடம்புக்கு இந்த காலக்கண்ணுக்கு வால் சன்னம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்பேற்பட்ட வால் சன்னம் தெளிவாக அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல நடுமுதுகு நெரிசல் இல்லாமல், அடிவேறு தொங்கல் இல்லாமல் அகலத்துலேங்க. ஒரு கட்டு வக்கிப்பில் நம்ம மேலே வச்சோம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கமாக வலது பக்கமாக சாயாதுங்க. அந்தளவுக்கு நெஞ்சக்கூடிய அகலத்துலேங்க நல்ல ஒரு 10 மாதமான சுழி சுத்தமான சந்தன பிள்ளை ஹெவி சைஸாக வரக்கூடிய நல்ல உடம்பு லட்சணத்தில் மிக மிஞ்சின உடம்பு லட்சணத்தில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான சந்தன பிள்ளை காளை கன்றுங்க. வயது 10 மாதம். பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. தொப்புள் கூடி ஒரு நூல் கூட இறக்கம் இல்லை. நல்லா வாழறக்கம் தெளிவாக இருக்குது. புறமாட்டில் மீறின மாடுன்னு சொல்லலாமுங்க. எல்லாருமே இந்த போல் கன்றுகள் எதிர்பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கன்று பதிவு போட்டிருக்கோம் அப்படின்ட்டா இந்த கன்று யாரோ ஒருத்தருக்கு தான் நம்ம விற்பனை செய்ய முடியும். யாரோ ஒருத்தர் தான் வாங்க முடியும். மற்ற நண்பர்கள் நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்களோ அவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு விருப்பப்பட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. கண்ணில் நல்ல ஒரு 10 மாதத்தில் நல்லா பால் குடிச்சு நல்லா அடத்தீர்ணம் சாப்பிட்டு நல்லா கைப்பாங்க, நல்லா சுறுசுறுப்பாக படபடப்பாக அந்த பர்த்திலே இருக்கக்கூடிய நல்ல படபடப்பான ஒரு சந்தன பிள்ளை காளை கன்றுங்க. பூச்சிக்காளைக்கு பயன்படுத்தினாலும் 100% இன்றைக்கி இந்த சைஸில் சந்தன பிள்ளையில் இந்த ஆள் நீளத்தில் இந்த வயசில் இந்த உடம்புலைங்க இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசில் இந்த உடம்பில் நல்லா எலும்பு கணத்தோட மோக லட்சணத்துலேயும் கைகால் ஊக்கத்துலேயும் பூச்சிக்காளை அப்படிங்கிறது சந்தன பிள்ளையில் இல்லை. இந்த கண்ணை வந்து பூச்சிக்காளைக்கு நம்ம தேர்வு செஞ்சு நம்ம வளர்த்தனோம்னாலும் தரமான மாடு பெரிய மாடாக வந்து சேருங்க. இதுக்கு இறங்கக்கூடிய கண்ணுகளும் நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு பூச்சிக்காளைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் போதுங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% ஒன்றும் தப்பு இல்லாமல் இருக்குது. பூச்சிக்காளைக்கு யாராவதுக்கு வேணாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொண்டு வளர்த்துங்க. ஒரு நல்ல மாடாகும். இந்த கண்ணுக்கு இறங்கக்கூடிய கண்ணுகளும் ஒரு நல்ல தெளிவான கண்ணுகளாக வந்து சேருங்க. ஏன் இந்தளவுக்கு இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டா இந்த கண்ணையும் விட்டோம்னா சந்தன பிள்ளையில் வர பூச்சிக்காளைகளுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகள் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோமுங்க. அதனால் உங்களுக்கு இந்த எருதாட்டம், ஜல்லிக்கட்டு, பூச்சிக்காளைக்கு ரேஸுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கன்று நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேருமுங்க. 10 மாதமான சந்தன பிள்ளை காளை கன்றுங்க. இதோட விற்பனை விலை
ரூ. 7,000 நம்ம சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு சந்தேகம் எதுவும் இருந்தாலும் ஃபோன் மூலிமா தெளிவுபடுத்தி கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்தீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதுங்க. வெளியூர்லேருந்து நேரில் வந்தீங்கனாலும் போதும், அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். லோக்கல்லேருந்து வந்தீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஜாயிண்ட் வாடகையில் நம்ம டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோமுங்க. ஒரு மாடு கன்று நம்ம வாங்குகிறோம் அப்படின்ட்டா கண்டிப்பாக வீட்டிலேருந்து எல்லாத்துக்குடைய சம்மதமும் கண்டிப்பாக வேணுங்க. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி நீங்கள் அட்வான்ஸை இல்லை திருப்பி போட்டுருங்க, கேன்சல் பண்ணிக்கோங்க, அதுங்க இதுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறவங்க ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அப்படி அட்வான்ஸ் பண்ணுங்கள். நேரில் அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நேரில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட விலை பேசுகிறாங்க. அட்வான்ஸ் ஒரு 5,000 கொடுத்துட்டு போகிறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி சாயந்தரமோ இல்லை நைட்டோ கூப்பிட்டு வீட்டில் வேண்டாங்கிறாங்க, பையன் வேண்டாங்கிறாங்க, பொண்ணு வேண்டாங்கிறாங்க, அப்பா வேண்டாங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அதை காட்டி கன்று மாடு வேண்டாம், நீங்கள் யாராவது கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு சில இடத்துல ஒரு சில நண்பர்கள் சொல்கிறீங்க. இது நேரில் வர்றவங்களும் ஒரு சில தப்பு பண்ணுறீங்க. நேரில் வராமல் ஃபோன் மூலிமா பண்ணுறதும் கணிசமான அளவு ஏதாவது ஒரு 100ல் 1 2 அந்த மாதிரி மாறுதுங்க. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை தயவுசெய்து அமைச்சிக்காதீங்க. அட்வான்ஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. நம்ம கொண்டு போடுற கன்றுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல கன்றுகள், காம்பினேஷனான கன்றுகள் கேட்கும்போது நம்ம கொடுத்தோம்னா தான் வியாபாரமுங்க. நம்ம விற்பனை ஆயிடுச்சுன்னு ஒரு 10-50 பேர்த்திட்ட சொன்னதுக்கப்புறம் மீண்டும் நாளைக்கு மறு விற்பனை பதிவாக போட்டு அதை கொண்டு வரும்போது நம்மளுக்கும் அது மதிப்பு குறையுது, அந்த மாடு கன்றுகளுக்கும் மதிப்பு குறையுதுங்க. சங்கடமான சூழ்நிலையும் உருவாகுது. அதனால் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா மாடு பிடிச்சிக்குங்க அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனோடு நம்ம சொல்லிக்கிறோமுங்க. எந்த ரீசனையும் சொல்லி கேன்சல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். இந்த கன்று பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நின்று போச்சுங்க. இது 2-3 நாளைக்கு முன்னாடி செவலை கன்று கிடாரி பதிவு போட்டிருந்தோம். நம்ம பதிவு போடுறோம். பதிவு போட்டு ஒரு 20-25 நிமிஷத்துலேயே நேரில் வந்தாங்க. வந்துட்டு ஒரு 3,000 அட்வான்ஸ் கொடுத்தாங்க. திரும்பி பார்த்திங்கன்னா நாளைக்கு பிடிச்சிக்கிறோன்னாங்க. நாளைக்கு வண்டி வருமானு நம்ம கேட்டோம். இல்லை வரல, இந்த மாதிரி ஃபோன் எடுக்கல. மறுபடியும் 2 டைம் 3 டைம் நம்ம கூப்பிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் மெதுவாக சாவகாசமாக அவங்க கூப்பிட்டு இல்லை வேண்டாம், நீங்கள் யாராச்சும் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்ட அன்னைக்கு ஒரு 50 ஃபோன்கள் இந்த செவலை கன்று கிடாரி கண்ணுக்கு வந்திருக்குங்க. அத்தனை பேர்த்துக்கும் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். உங்கள்கிட்ட ஒரு 3,000 அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிறக்காக அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியூர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை இருந்திருக்கும். அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க நண்பர்கள் கேட்டிருப்பாங்க. அன்றைக்கி அனுப்பிச்சிருந்தா கன்று போய் சேர்ந்துருக்கும். அவங்களும் வாங்கியிருப்பாங்க. நம்மளுக்கு விற்பனை ஆகிருக்கும், நம்மளுக்கு பணம் ஆகிருக்கும். கடைசியில் நீங்களும் வாங்காமல் அடுத்தவங்களையும் வாங்குறதுக்கு விடாமல் இந்த மாதிரி சூழ்நிலையை அமைக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவித்து கொண்டு மறு விற்பனை பதிவாக 10 மாதமான கன்று செவலை கன்று கிடாரி கன்று நம்ம போட்டிருக்கிறோம். வேணுங்கிறவங்க வாங்கிங்க. ரூ. 27,000 2 நாளைக்கு முன்னாடி நம்ம விலை சொல்லியிருந்தோம்ங்க. இன்றைக்கி அதே விலை தான் நம்ம சொல்கிறோம். விலை முன்னப்பின் அனுசரித்து கொடுக்கலாமுங்க. நல்ல கன்று, தரமான கன்று, நல்ல பழைய வர்க்கம் மாட்டுக்கு பிறந்து செவலை கன்று கிடாரி கன்று வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க. மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.